விடிய காலையில் பனி மிகுந்த சாலையில் செல்வது என்பது ஒரு சந்தோஷமான மன நிகழ்ச்சியாகும். அதைவிட நம் செல்லும் இடம் அடர்ந்த காட்டுப்பகுதியாகவும் பிரம்மாண்ட மற்றும் உயரமான அருவிகளும் நம் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேற மற்றும் நமது பிரச்சனை அகல சக்திவாய்ந்த கோவில்தான் இந்த பென்சலகோனா. வாருங்கள் இந்த அற்புத திவ்ய தேசத்தை காணலாம். கூடூர் பேருந்து நிலையத்திலிருந்து பென்சலகோனாவிற்கு நேரடி பேருந்துகள் உள்ளன. அருகிலுள்ள ரயில் நிலையம் ராப்பூர். அங்கிருந்து பென்சலகோனாவை அடையலாம். சென்னையிலிருந்து வருபவர்கள் தெற்கு கூடூர் ரயில் நிலையத்தில் இறங்கலாம். சென்னை சென்ட்ரலில் இருந்து நெல்லூருக்கு உள்ளூர் துணை ரயில்கள் உள்ளன. சென்னையிலிருந்து 200 மீட்டர் தொலைவில் சுமார் 5 மணி நேரம் பயணிக்க வேண்டும். 7 மலைகளும் காத்து அருளும் ஏழுமலையானின் தொடர்ச்சியான மலைதான் இந்த பென்சலகோனா. மிகுந்த அடர்ந்த காட்டுப்பகுதியில் இருப்பதால் இங்கே சிறுத்தைகள், கரடிகள், மான்கள் மற்றும் பலவிதமான பறவைகள் இவ்விடத்தில் உள்ளது. நமக்கு கிடைக்கும் ஒரு நாள் பொழுதை நம் குடும்பத்தோடு அல்லது நண்பர்களோடு அல்லது தனியாகவும் இங்கே வந்து பொழுதை கழிக்கலாம். இந்த பென்சலகோனா திருத்தலம் சுமார் கிருதயுகத்தில் நடந்த மகா விஷ்ணு அரக்கனை கொல்ல நரசிம்ம சுவாமியாக தோன்றினார். ஹிரண்யகஸ்யபனை கொன்ற பிறகும் கோபத்தை அடக்க முடியாமல் காற்றுக்கு வந்தார். செஞ்சு லட்சுமி என்கின்ற லட்சுமி தேவி பழங்குடிப் பெண்ணின் வடிவில் அவரை அணுகினார். இத்தலத்தில் நரசிம்ம சுவாமியை செஞ்சு லட்சுமி கட்டிக்கொண்டார். கட்டிப்பிடி என்ற சொல்லுக்கு தெலுங்கில் பெனு வெசுகோனுதா என்று பொருள். எனவே இந்த இடத்திற்கு பெனுசிலா என்ற பெயர் வந்தது. இது பின்னர் பென்சலகோனா என மாற்றப்பட்டது. இறைவன் செஞ்சு லக்ஷ்மியை மணந்து பின்னர் ஒரு பெரிய பாறையாக காட்சியளித்ததாக கூறப்படுகிறது. புராணத்தின் மற்றொரு பதிப்பின்படி அரக்கனை கொன்ற பிறகு நரசிம்ம அவதாரத்தை எடுத்துச் செல்லவும் கோபத்தைத் தணிக்கவும் இறைவன் பென்சலகோனாவில் குளித்தார். நரசிம்ம சுவாமி இங்கு யோக முத்திரை தோரணையில் பெரிய பாறையாக காட்சியளித்தார். பென்சலகோனா என்றால் பெரிய பாறை என்றும் பொருள். பென்சலகோனா காட்டுவாசிகளின் குலதெய்வம். அக்காலத்தில் இங்கே வெறும் பாறையில் ஆனா 2 கற்கள் ஒரு மனிதனின் உடலில் ஒரு சிங்கத்தின் தலையை மட்டுமே வணங்கி வந்தார்கள். அதன்பின் வந்த விஜய அரசு, பாண்டிய அரசு மற்றும் பற்பல அரசுகள் இந்த கோவிலுக்கு பல திருப்பணிகள் செய்துள்ளனர். அதற்கான அடையாளங்கள் மற்றும் கல்வெட்டுகள் இந்த கோவிலில் காணப்படுகின்றன. இந்த திருத்தலத்துக்கு வருபவர்கள் சிலர் கோவில் சென்று அதன்பின் அருவியில் குளிக்க செல்லுகின்றனர். அவ்வாறு செய்வது மிகவும் தவறான செயலாகும். காரணம் என்னவென்றால், நம் இறைவனை பார்த்து அருள் பெற்று பிறகு அருவியில் குளித்தால் நாம் பெற்ற இறைவன் அருள் அனைத்தும் வீணாகிவிடும். ஆகையால் நாம் செல்லும் திருத்தலத்தில் இருக்கும் குளத்தில், அருவியில் அல்லது ஆற்றங்கரையில் குளித்து அல்லது அந்த தண்ணீரை தலையில் தெளித்துக் கொள்ளுவது மிகவும் சிறந்தது. அதன்பின் இறைவனை தரிசிப்பது மிக சிறப்பு. தற்பொழுது நம் அருவியில் குளித்து பிறகு இறைவனை காணலாம். அருவியில் குளிக்க மிக சிறந்த காலம் அக்டோபர், நவம்பர் மற்றும் டிசம்பர் ஆகும். மிக குறிப்பாக கூற வேண்டுமென்றால் மழை காலத்தில் வந்தால் இங்கே அருவி மிகவும் ஆனந்தமாக இருக்கும். இந்த அருவிக்கு செல்லும் பாதை தூரம் சுமார் 1.5 கிலோமீட்டர் ஆகும். இந்த அருவிக்கு நடந்து செல்லும் பாதை மிகவும் கரடு முரடுகா இருக்கும். ஆகையால் உங்கள் காலுக்கு சிறந்த ட்ரெக்கிங் ஷூ மற்றும் ட்ரெக்கிங் ஸ்லீப்பர்களை அணிந்து செல்வது மிகவும் பாதுகாப்பானது. மலைத்தொடர்களின் அருவிகளில் இருந்து உருவாகும் கண்டலேறு ஆறு கோவிலாற்றின் அருகே வடக்கு திசையில் பாய்கிறது. பழங்காலத்தில் கண்வ மகரிஷி என்ற முனிவர் இங்கு தங்கி லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியை தரிசித்து தியானம் செய்ததாகவும் அதனால்தான் இந்த நதிக்கு கண்வமுகி நதி என்று பெயர் வந்ததாகவும் இது பின்னர் கண்டலேறு நதி என்று அழைக்கப்பட்டதாகவும் நம்பப்படுகிறது.
உயரம் சுமார் 350 அடியாகும். இந்த அருவி மிகப்பெரிய கிணறு போன்ற பள்ளத்தில் விழுந்து அதன் பின் நிரம்பி வழிகின்றது. அதனால்தான் இந்த அருவியில் குளிக்கும் பொழுது நமது தலையில் எந்தவித கல்லும் மற்றும் மண்ணும் விழுவது இல்லை. இந்த கிணறு போன்ற பள்ளம் இயற்கையாக உருவானதா அல்லது செயற்கையாக உருவானதா என்று மிக துல்லியமாக தெரியவில்லை. இருப்பினும் இது மிக அற்புதமான பாதுகாப்பு உள்ள அருவியாகும். அதேபோல் அருவி விழும் இடத்தில் சற்று ஆழமாக இருக்கும். ஆனால் இங்கே இடுப்பு அளவுதான் ஆழம் இருக்கிறது. இங்கே சிறு குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை அனைவரும் குளித்து மகிழலாம். இந்த தண்ணீர் குடிப்பதுக்கு மிகவும் நன்றாக இருக்கும். இந்த அருவி மிகவும் அடர்ந்த காட்டுக்கு நடுவில் இருப்பதால் இங்கே விஷப்பாம்புகள் இருக்கும். ஆகையால் உங்கள் குழந்தைகளை பாறை இடுக்கில் அடர்ந்த செடியில் விளையாடாமல் பார்த்துக் கொள்ளவும். உங்கள் குழந்தைகளை கையெட்டும் தூரத்தில் இருப்பது நன்று. அருவி குளிக்கும் இடத்தில் துணிகளை மாற்ற தனியான அறை எதுவும் இங்கே இல்லை. ஒரு சிலர் துணிகளை அருவி அருகே விட்டுவிட்டு சென்று விடுகின்றனர். மற்றவர்கள் கொண்டுவரும் தண்ணீர், பிளாஸ்டிக் பாட்டில் அனைத்தும் குளிக்கும் இடத்திலும் மற்றும் நடந்து வரும் பாதைகளும் விட்டுவிட்டு சென்று விடுகின்றனர். இவ்வாறு செய்வதால் நமக்கும் இந்த இடமானது காலப்போக்கில் மிக மோசமாகிவிடும். எதிர்காலத்தில் நமது தலைமுறைக்கு இந்த இடம் கனவுவாக மாறிவிடும். இந்த கோவிலின் அற்புதமான ராஜகோபுரம் தெய்வங்கள் மற்றும் தெய்வங்களின் அழகிய உருவங்களுடன் செதுக்கப்பட்டுள்ளது. ரிஷிகளுக்கு தொல்லை கொடுத்த அசுரர்களை கொல்ல நரசிம்ம சுவாமி பைரவ கோணத்திற்குச் சென்றபோது ரிஷிகள் இறைவனுக்கு குடை பிடித்ததால் இத்தலம் சத்ரவதம் என்று அழைக்கப்படுகிறது. அதனால் இறைவன் சத்ராவதி நரசிம்ம சுவாமி என்றும் அழைக்கப்படுகிறார். அந்த நிகழ்வை நினைவுகூரும் வகையில் பக்தர்கள் தங்கம் மற்றும் வெள்ளி குடைகளை இறைவனுக்கு காணிக்கையாக செலுத்துகின்றனர். பெனுசிலா லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவில் நேரம் வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 1:30 மணி அல்லது பிற்பகல் 2:30 மணி பிற்பகல் நிறைவு நேரம். வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 8:30 மணி அல்லது 9 மணி இரவு நிறைவு நேரம். இக்கோயிலில் உள்ள இறைவன் சோமசீல நரசிம்ம சுவாமி என்றும் அழைக்கப்படுகிறார். இக்கோயில் நரசிம்ம சுவாமியின் 9 திருவுருவங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. வழக்கமான பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள் தவிர சிறப்பு பூஜைகள் செய்யப்படும் போது நவராத்திரி விழா பெரிய அளவில் கொண்டாடப்படுகிறது. ஏப்ரல் மாதம் முதல் மே வரைக்கும் நரசிம்ம சுவாமி ஜெயந்தியை முன்னிட்டு பிரம்மோத்சவம் 5 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. இவ்விழாவில் கடப்பா, பிரகாசம் மாவட்டம், நெல்லூர், தமிழகம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பெனுசிலா லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவில் நித்திய சேவைகள் பார்ப்போம் வாருங்கள். முதலில் சுப்ரபாதம் காலை 4:30 மணி ஆரம்பம். அபிஷேகம் ஆர்ஜித சேவை காலை 5 மணிக்கு, பூலாங்கி சேவை காலை 5:30 மணிக்கு, சர்வ தரிசனம் காலை 6:30 மணிக்கு, ஸ்ரீவாரி நித்ய கலைநோத்சவம் ஆர்ஜித சேவை 10 மணி, சர்வ தரிசனம் மாலை 3 மணிக்கும், சஹஸ்ர பாராயண சேவை சனிக்கிழமை மட்டும் மாலை 5 மணிக்கும், பல்லகி சேவை அம்மாவாரிகி ஆஸ்தான சேவை மாலை 5:30 மணிக்கும், மகா நிவேதனம் மாலை 6:30 மணிக்கும் மற்றும் ஏகாந்த சேவை இரவு 7:30 மணி வரைக்கும் மிக சிறப்பாக நடைபெறும். இந்த குளத்துக்கு அருகில் ஆறு செல்லுவதால் இங்கே குளத்தில் எப்பொழுதும் நீர் இருக்கும்.
இந்த குளம் சற்று ஆழம் குறைந்து காணப்படும். குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை அனைவரும் இந்த குளத்தில் குளித்து மகிழலாம். இங்கே தங்கிட பல அறைகள் உள்ளன. அதற்கான ஆரம்ப விலை தொகை ரூபாய் 200 இருந்து ரூபாய் 1000 வரை செல்லும். இங்கே இருக்கும் அறைகள் மிகவும் தூய்மையாக பராமரிக்கப்படுகிறது. இந்த அடர்ந்த காட்டுக்குள் பயமில்லாமல் தங்கலாம். இந்த காட்டின் இரவில் கேட்கும் பறவைகள் மற்றும் விலங்குகளின் சத்தத்தை கேட்டுக்கொண்டே உறங்கலாம். மாலை 12 மணி முதல் 2 மணி வரை அன்னதானம் தினந்தோறும் வழங்கப்படுகிறது. கோவில் அன்னதானம் என்பதால் உணவு மிகவும் சுத்தமாகவும் சுவையாகவும் இருக்கும். ஒரே நேரத்தில் சுமார் 300 பேருக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது. தற்பொழுது வேற கட்டண உணவகம் இங்கே இல்லை. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் கோவில் ரகசியம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.